வணக்கம், நான் விவேக், ஜிஎம்ஏயோட ஒன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி ப்ராப்ளம் சால்விங் செஷன் போட்டுட்ருந்தோம், ப்ராப்ளம்ஸ் போட்டுட்ருந்தோம். ஸோ அதில் இப்போது அடுத்த லெக்சர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த செஷன்லேயும் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் தான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, இஃப் ஜி இஸ் அ சப் குரூப், இஃப் ஜி இஸ் அ ஃபைனைட் குரூப் அண்ட் ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி, தென் இதில் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Order of H is a divisor of order of G. Order of G is a divisor of order of H. Not a divisor, not a divisor. மாத்தி கேட்டிருக்காங்க. So H subgroup of a finite group G, இதில் எது நடக்கும்? ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சர்ல லெக்ரான்ஜிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் எழுதிருந்தோம், ரீகால் பண்ணலாம். லெக்ரான்ஜிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, G ஒரு ஃபைனைட் குரூப்பா இருந்து H வந்து சப்குரூப் ஆஃப் G இருந்தால் ஆர்டர் ஆஃப் H ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணும். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் H இஸ் a டிவைசர். டிவைட் பண்ற நம்பர் தான் நம்ம டிவைசர்னு சொல்லுவோம். இஸ் a டிவைசர் ஆஃப் G. இது எப்பவுமே நடக்கும் ஒரு ஃபைனைட் குரூப்ல. ஸோ ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்து அதுக்கு ஒரு சப் குரூப் எடுத்தா அந்த சப் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். இது டிவைசரா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டைரக்டா இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ ஆயிடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ ஆனதுனால நாட் அ டிவைசர்னு சொல்றது நமக்கு தப்பு. அப்போ இது தப்பாயிடும். இப்போ இது ரெண்டும் ஏன் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட், ஆனா ரெண்டுமே தப்புன்னு வருது. ஏன்னு பார்த்துடலாமா? இப்போ G வந்து நம்ம Z4 அண்டர் அடிஷன் மாடுலோ 4 எடுத்து ஃபைனைட் குரூப்னு சொல்லிருக்கோம்னா சும்மா ரேண்டமான எடுத்துருக்கோம். இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 4. இதுல ஒரு சப் குரூப்பா நான் எதை எடுக்கிறேன்னா வெறும் ஐடென்டிட்டி எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் H என்னது 1. அவன் என்ன சொல்றான்னா, ஆர்டர் ஆஃப் G இஸ் a டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் H. அதாவது குரூப்போட ஆர்டர் சப் குரூப்போட ஆர்டரோட ஒரு டிவைசரா இருக்குமா? அதாவது இங்க என்ன கேட்கிறான்னா 4 டிவைட்ஸ் 1 அப்படின்ற கேள்வி வருது. 4 1 டிவைட் பண்ணாது இல்லை. ஸோ அப்போ இது எப்பவுமே நடக்க வாய்ப்பு இல்லை. ஐ மீன் ஆல்வேஸ் ட்ரூ இல்லை. அதனால இது தப்பு. அடுத்து ஆர்டர் ஆஃப் G இஸ் நாட் a டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் H. அப்போ இது நடக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் கொடுத்துட்டா நமக்கு இதையும் காலி பண்ணிடலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா இதே எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு G Z4 வச்சுட்டு H-ஐயும் Z4 எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் H-ம் 4, ஆர்டர் ஆஃப் G-யும் 4. அப்போ 4 டிவைட் பண்ணும்ல. அப்போ ஆர்டர் ஆஃப் G இஸ் நாட் a டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் H-ன்றாங்க. ஆனா இங்க நமக்கு என்ன இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் G 4, ஆர்டர் ஆஃப் H-ம் 4. அதனால அது டிவைட் பண்ணும். அதனால இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாது. ஸோ இது தப்பு. ஸோ பை லெக்ரான்ஜிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டைரக்டா இது வந்துருச்சு. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சென்டர் ஆஃப் எனி குரூப், ஒரு ஆர்பிட்ரரி குரூப்போட சென்டர், அதை பத்தின ஒரு கேள்வி. ஸோ இந்த சென்டர்னா என்னன்னு டெஃபினிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். G ஒரு குரூப், சென்டர்னா Z ஆஃப் G டினோட் பண்ணுவோம் யூஸ்வலா. Z ஆஃப் G னா என்னன்னா செட் ஆஃப் ஆல் X in G such that for every A in G HA equal to AX. அதாவது இந்த குரூப்ல ஒரு எலிமெண்ட் ஆர்பிட்ரரி எடுக்கணும், அது எல்லா எலிமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி கம்யூட் ஆச்சுன்னா அந்த எலிமெண்ட்டை தூக்கி இதுக்குள்ள போடணும். அப்படி கம்யூட் ஆகலைன்னா, ஒரு எலிமெண்டோட கம்யூட் ஆகலன்னா அது சென்டருக்குள்ள வராது. இப்போ ஆப்வியஸா எப்பவுமே என்னன்னா E வந்து Z ஆஃப் G ல இருக்கும். காரணம் என்னன்னா EX-ம் X தான், XE-யும் X தான். அப்போ ஐடென்டிட்டி எல்லா எலிமெண்டோடையும் கம்யூட் ஆகும். இங்க குரூப்ல உள்ள எல்லா எலிமெண்டோடையும் கம்யூட் ஆகும். அப்போ ஐடென்டிட்டி Z ஆஃப் G ல எப்பவுமே இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, G எபிலியனா இருக்கும்போது
z of g என்னவா இருக்கும்னா g-ஆவே இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம எந்தெந்த எலிமெண்ட்லாம் எல்லாத்தோடையும் கம்யூட் ஆகுதுன்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா குரூப் எபிலியன் நம்ம சொல்லும் போதே எல்லா எலிமெண்ட்டும் எல்லா எலிமெண்ட் கூடயும் கம்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த செட்டு மொத்த குரூப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு அப்சர்வேஷன்ல இருந்து இப்போ ப்ராப்ளம்க்கு போவோம். இப்போ ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா சென்டர் ஆஃப் எனி குரூப் எப்படி இருக்கும்? நல் செட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்பதான் பார்த்தோம் எந்த குரூப் எடுத்தாலும் அதோட சென்டர்ல ஐடென்டிட்டி உள்ள வந்துடும். அப்போ இது நல் செட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது தப்பு. சரி, அடுத்து ஃபைனைட் செட்டா இருக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஜியை வந்து இன்டீஜர்ஸ் அண்டர் அடிஷன் எடுத்துப்போம். சரியா? இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஜி வந்து எபிலியன் அண்ட் ஜி வந்து இன்ஃபைனைட்னு தெரியும். ஏன்னா செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இன்ஃபைனைட் செட். இப்போ ஜி வந்து எபிலியன்னால நம்ம இங்க என்ன பார்த்தோம்? z ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல சென்டர் இன்ஃபைனைட் ஆயிடுது. ஆனா இவங்க எப்பவுமே அது ஃபைனைட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. சரி, இது சைக்ளிக்கா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கலாம். சரி, நம்ம இது ப்ரூவ் பண்ணிட்டு கவுண்டருக்கு போகலாம். நார்மல் சப் குரூப்னு சொல்றாங்க, அது ஏன்றதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சப் குரூப் எப்போ நார்மல் சொல்லுவோம்? இது சப் குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நான் அது கொண்டு வரல. ஏன் நார்மல்னு சொல்லலான்னு பார்ப்போம். நார்மல் சப் குரூப்னு எப்போ சொல்லுவோம்னா இதை சம் ஹெச்ன்னு எடுத்துப்போம். இந்த சப் குரூப் எப்போ நார்மல் சொல்லுவோம்னா ஒன்று லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு ரைட் கோசெட்னு சொல்லுவோம் ஃபார் எவ்ரி ஜி இன் ஜி. இது ஹோல்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபார் எவ்ரி ஜி இன் ஜி and h in h g h g inverse belongs to capital H. இது ரெண்டுத்துல எது சொன்னாலும் நமக்கு போதும். நான் ரெண்டாவது கண்டிஷனுக்கு போறேன். இப்போ நான் ஆர்பிட்ரரியா ஒரு g எடுத்துப்போம். நம்ம hல ஒரு h எடுத்துப்போம். இப்போ g h g inverse என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன தெரியும்? h இங்க இருக்குன்னு தெரியும். அப்போ குரூப்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸோடையும் கம்யூட் ஆகுமா? கம்யூட் ஆகிறப்போ ஹெச் ஜி இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா ஜி இன்வர்ஸ் ஹெச்னு எழுதலாம். ஏன்னா கம்யூட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாம் இப்படி. இப்போ ஜி இன்வர்ஸ் ஐடென்டிட்டி ஆயிடுமா? மீதி ஹெச் ஹெச் ஆயிடும். இப்போ இந்த எலிமெண்ட் எங்க இருக்கு? ஹெச்ல இருக்கு. அப்போ ஜி இன்வர்ஸ் ஹெச்ல இருக்கு. அப்போ இந்த ஹெச்ன்றது ஒரு நார்மல் சப்குரூப். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ இது சைக்ளிக்கா வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. சோ இது சைக்ளிக்கா வருமா? நம்ம இது வரைக்கும் எடுத்த எபிலியன் குரூப் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சைக்ளிக்கா வர மாதிரி தோணும். ஆனா அது இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். G என்னவா எடுக்கிறோம்னா Z2 டைரக்ட் ப்ராடக்ட் Z2. இதுல டைரக்ட் ப்ராடக்ட்ன்றத விட சிம்பிளா நீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாதிரி பார்த்துட்டு இதுல காம்பனன்ட் வைஸ் ஆபரேஷன் தந்துடலாம். எப்படி இருக்குன்னா இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. இதுல 4 எலிமெண்ட் தான் இருக்கும். அண்ட் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா எபிலியன் குரூப்போட டைரக்ட் ப்ராடக்ட் எபிலியனா தான் இருக்கும். ஸோ இந்த ஜின்றது எப்பவுமே எபிலியன். இங்க ஜி எபிலியன் ஆயிடுச்சு. அப்போ ஜி எபிலியன் ஆச்சுன்னா இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி z ஆஃப் ஜி ஜியாவே இருக்கும். அப்போ நமக்கு இங்க எபிலியன் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ இந்த ஜி சைக்ளிக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னா z ஆஃப் ஜி சைக்ளிக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஜி சைக்ளிக்கா இல்லையான்ற ஒரு தேடல் இருக்கு. இது சைக்ளிக்கா இருந்தா இதுல ஏதோ ஒரு எலிமெண்ட்டை வச்சு நம்ம ஜெனரேட் பண்ணா இந்த மொத்த குரூப் கிடைக்கும். கரெக்டா? அப்போ ஐடென்டிட்டியை வச்சு பண்ணோம்னா ஐடென்டிட்டியே தான் கிடைக்கும். ஸோ மற்ற எலிமெண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1 இந்த எலிமெண்ட்டை வச்சு ஜெனரேட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா 0, 0 வரும். ஐடென்டிட்டி சப் குரூப்னால உள்ள வந்துடும்.
அப்புறம் இந்த எலிமெண்ட் அப்படியே உள்ள வரும், அப்புறம் இதோட ஸ்கொயர் உள்ள வரும். அப்படிதானே போடுறோம், இந்த எலிமெண்ட் அதோட ஸ்கொயரு அதோட கியூப் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். இப்போ இந்த எலிமெண்ட் ஐடென்டிட்டி வந்துருச்சு, இந்த எலிமெண்டே வந்துருச்சு. இதோட ஸ்கொயர் என்ன? ஸ்கொயர் என்னன்னா இதுதான். இப்போ இது என்ன வரும்? 0,2ன்னு வரும். 2 வந்து Z2ல ரீட் பண்ணணும். Z2ல மாடுலோ அடிஷன்ல இது என்ன ஆகும்னா 0 ஆயிடும். அப்போ இங்கேயும் 0 வந்துடும். அப்போ நீங்க எத்தனை வாட்டி இதை திருப்பி 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 ஆப்ரேட் பண்ணி என்ன பவர் எடுத்தாலும் இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் திருப்பி திருப்பி வரும். அப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்தோம், ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம், மொத்த குரூப் வரல. ஸோ இதே ப்ராசஸை மற்ற ரெண்டுத்திலும் நீங்க ட்ரை பண்ணிங்கனாலும் இதுவும் ஐடென்டிட்டி, அந்த எலிமெண்ட்டும் ஐடென்டிட்டி மட்டும் தான் உள்ள வரும். ஸோ நம்ம ஒரு ஒரு எலிமெண்டா எடுத்து தேடி பார்த்துட்டோம், இதை ஜென்ரேட் பண்ற மாதிரி ஒரு எலிமெண்ட் கூட இந்த குரூப்ல இல்லை. அதனால G is not cyclic. நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், எவ்ரி சைக்ளிக் குரூப் எபிலியன். ஆனா எபிலியனா இருந்தா சைக்ளிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் இந்த குரூப். ஸோ இந்த குரூப் வச்சு இப்போ இதோட சென்டர் வந்து எபிலியன் பட் நாட் சைக்ளிக்னு சொல்லிட்டோம். ஸோ இது சைக்ளிக்ன்றது தப்பாயிடும். ஸோ center of any group G is always a normal subgroup. ஓகே, ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லை இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லை இந்த டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் எடுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.